பிரித்தானியாவில் வாழும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் அமுல்படுத்த உள்ள புதிய விதிமுறை மாற்றத்தின் மூலம் தகுதியுள்ள குடும்பங்கள் ஆண்டுக்கு மேலதிகமாக 3650 பவுண்டுகள் வரை பெற்றுக்கொள்ள முடியும். பிரித்தானியாவின் வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் வறுமையை ஒழிப்பதற்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதுவரை காலமும் யூனிவர்சல் கிரெடிட் போன்ற நலன்புரி உதவிகளை பெறும் குடும்பங்களில் முதல் 2 பிள்ளைகளுக்கு மட்டுமே அரசாங்கம் நிதியுதவி வழங்கி வந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடு முழுமையாக நீக்கப்பட உள்ளது. இனிமேல் உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அரசாங்கத்தின் நிதியுதவியை கோர முடியும். இதன் மூலம் சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் நேரடியாக பயனடைய உள்ளனர். வருடாந்த கொடுப்பனவு அதிகரிப்பின் ஒரு பகுதியாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இந்த நலன்புரி உதவிகள் 3.8% அதிகரிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் ஒரு பிள்ளைக்கான ஆண்டு உதவித்தொகை சுமார் 3650 பவுண்டுகளாக உயரும். பிரித்தானியாவில் சுமார் 4,50,000 சிறுவர்களை வறுமையிலிருந்து மீட்பதே அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும். 2030-2031ஆம் ஆண்டளவில் வேலை செய்யும் வயதிலுள்ள சுமார் 1,50,000 பெரியவர்களையும் வறுமை நிலைக்கு மேல் கொண்டுவர இந்த திட்டம் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாற்றம் 2 பிள்ளைகளுக்கான கட்டுப்பாடு தொடர்பானதை தவிர பெனிஃபிட் கேப் எனப்படும் மொத்த கொடுப்பனவு உச்சவரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதுவரை இரட்டை குழந்தைகள் அல்லது எதிர்பாராத சூழலில் பிறந்த 3வது பிள்ளைகளுக்கு மட்டுமே விதிவிலக்குகள் இருந்தன. இனி அந்த பாகுபாடு இருக்காது. பிரித்தானியாவில் பொருளாதார நெருக்கடியால் அவதியுறும் பல குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை தரும் செயற்பாடாக கருதப்படுகின்றது.